இப்போ சிகரெட்டெல்லாம் விடணும். சிகரெட் புகைப்பதற்கு அடிமையானவர்கள் என்ன பண்ணணும்னா சிகரெட்டை விடணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களால நிறைய பேரால் விட முடியாது. அப்படின்னா நிறைய பேரால் விட முடியும், நிறைய பேரால் விட முடியல. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சிகரெட்டை விடணும் அப்படின்னா சிகரெட்டை யார் பிடிக்கலையோ அவங்க கூட பழகணும். அப்போ தான் நீ சிகரெட்டை விட முடியும். மதுவுக்கு அடிமையாக இருக்கிறாயா அப்படின்னா அதற்கு என்ன வழி அப்படின்னாக்கா, மதுவுக்கு அடிமையாக இல்லாதவர்கள், மது பழக்கமே பிடிக்காதவர்கள், அவர்களோடு போய் பழகணும். எளிதாக விட்டு விடலாம். அவர்களோடு ஒரு நம்பிக்கையான உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா நல்லவங்களோடு பழகணுன்னா நல்ல தகுதி வேணும். நல்ல பழக்கம் என்கிற தகுதி இருந்தால் மட்டும்தான் நல்லவர்களோடு பழக முடியும். சிகரெட்டுக்கு அடிமையாக இருக்கிற நீ ஒரு சிகரெட்டே பிடிக்காதவர்கள், புகைப்பிடிப்பதே விரும்பாதவர்கள், புகைப்பிடிப்பதே வெறுக்கிறவர்கள், அவங்ககிட்ட போய் பழக முடியாது. யார் சிகரெட்டு நல்லா பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க யார்கிட்ட போய் பழக முடியாது. புகைப்பிடிப்பதே விரும்பாதவர்களிடம் போய் பழக முடியாது. நல்லவர்களிடம் பழகுவதற்கு நல்ல பழக்கம் என்கிற தகுதி தேவை. சும்மா பேசலாம், என்ன எப்படி இருக்கீங்களான்னு பேசிட்டு மேலோட்டமாக பேசிட்டு எல்லார்ட்டையுமே பேசிட்டு போகலாம். அதுக்கு நல்ல பழக்கம்லாம் தேவையில்லை, கெட்ட பழக்கம் தேவையில்லை. ஆனால் ஒருவரிடம் நம்பிக்கையானவராக பழகுவதற்கு, நம்பிக்கை உடையவராக ஒருவரிடம் பழகுவதற்கு நமக்கு நல்ல அவருடைய கொள்கையில் உடன்பாடு நமக்கு தேவை. ஒருத்தர் இப்போ சிகரெட் பிடிக்கிறது இல்லை அப்படின்னா அவருடன் நாம் நம்பிக்கையான உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமென்றால் நாமும் சிகரெட் பிடிக்கக்கூடாது. அப்போ தான் அவர்கிட்ட போய் நீங்கள் நம்பிக்கையான உறவை ஏற்படுத்தி கொள்ள முடியும். தனிப்பட்ட அந்த நம்பிக்கையை பெற முடியும். தனிப்பட்ட நீங்கள் நல்லா சிகரெட் பிடிக்கிறீங்க, சிகரெட் பிடிக்காத ஒருத்தர்கிட்ட, சிகரெட் பிடிக்கிறதே விரும்பாத ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஒரு நம்பிக்கையை பெற முடியாது. உங்களால் ஒரு நம்பிக்கையான அந்த உறவை ஏற்படுத்தி கொள்ள முடியாது. ஒரு தனிப்பட்ட வகையில் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்த முடியாது. நம்பிக்கையான உறவு அவரிடமிருந்து கிடைக்காது. அவருடைய அன்பு உங்களுக்கு கிடைக்காது. சும்மா மேலோட்டமாக பழகலாம். அது மேலோட்டமான உறவு முறை. அதுக்கு நீங்கள் நல்லவங்களாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் என்ன வேணாலும் இருந்துட்டு போங்க. ஆனால் ஒரு நல்ல பண்பு உள்ளவர்களிடம் பழக வேண்டுமென்றால் உங்களுக்கும் அந்த நல்ல பண்பு இருக்கணும். ஒரு நல்ல பண்பு உடையவர்களின் நம்பிக்கையை பெற வேண்டுமென்றால் உங்கள்கிட்ட ஒரு நல்ல பண்பு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த நம்பிக்கையை பெற முடியும். அல்லது நீங்கள் பழகுறீங்க, அந்த நம்பிக்கையை பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் என்ன பழகும்போது இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற தீய பண்புகளை, தீய பழக்க வழக்கங்களை விட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். நீங்கள் கெட்ட பழக்கத்தை கடைபிடித்து கொண்டே நல்ல பழக்கம் கடைபிடிக்கிறவர்களின் நம்பிக்கை பெறவே முடியாது. நீங்கள் சிகரெட் பிடித்து கொண்டே இருக்கிறீர்கள், சிகரெட் பிடிக்காதவருடைய அன்பை பெற வேண்டும் என்று நினைத்தால் அது முடியவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா குடிக்கிற பெண்களை ஏன் குடிக்கிற ஆண்களை ஏன் பெண்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? இப்போ குடிச்சிட்டு வரான், அந்த மதுவுக்கு எதிரானவர்களாக பெண்கள் ஏன் இருக்காங்க அப்படின்னா ஏன்னா அவர்களுக்கு அந்த பழக்கம் இல்லை. அதனால் அந்த ஆண்கள் குடித்தா அவங்களால ஏற்றுக்க முடியல. ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஆண்கள் மது பழக்கத்தை ஆண்கள் விட வேண்டும். அப்போ தான் அந்த பெண்கள் அமைதியடைவார்கள். இல்லைன்னா அந்த பெண்களுக்கும் மது பழக்கத்தை ஏற்படுத்தி விட வேண்டும். இப்போ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தால் தான் அவர்களுக்கிடையே ஒரு உறவு முறை ஏற்படும், ஒரு அன்பு ஏற்படும். அப்போது ஒரு குடிப்பழக்கம் உள்ள ஒரு ஆணை ஒரு பெண் ஏற்றுக்கொள்ளணும்னா ஒன்று அந்த பெண்ணும் குடிக்கணும், இல்லைன்னா அந்த ஆண் குடிப்பதை நிறுத்திவிட வேண்டும். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் அங்கே நம்பிக்கை ஏற்படும். முரணான ஒரு பழக்கம் உடையவர்களுக்கிடையே உறவு முறை ஏற்படாது, நம்பிக்கை ஏற்படாது. அதனால் எப்படி திருடுறவங்ககிட்ட தான் பழகுவாங்க. அது மாதிரி லஞ்சம் வாங்குறவங்ககிட்ட தான் பழகுவாங்க. அது மாதிரி நேர்மையானவர்களிடம்தான் நம்பிக்கையோடு பழகுவார்கள். நம்பிக்கை ஏற்படுத்தி கொள்ள முடியும். நீங்கள் நல்லவங்களாக இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்போ நல்ல பண்பு உடையவர்களிடம் நம்பிக்கையை பெற வேண்டும். நல்ல பண்பு உடையவர்களோடு நாம் பழகி அவர்களுடைய நம்பிக்கை பெறுவதற்காக நம்மிடம் உள்ள தீய பண்புகளை விட்டால் மட்டும்தான் அது சாத்தியம். அப்போ நீங்கள் சிகரெட்டை விடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மது பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறீர்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மது பழக்கத்திற்கு யார் அடிமையாக இல்லையோ, மது பழக்கத்தை யாரெல்லாம் விரும்பவே இல்லையோ, அதை வெறுக்கிறார்கள், அதன் சுவையை, அந்த மதுவின் சுவை, மதுவின் வாசனை யாருக்கு பிடிக்கலையோ அவங்கக்கிட்ட போய் பழகுங்க. அது மாதிரி சிகரெட் பிடிக்கிறத விடணும்னு நினைக்கிறீங்களா? சிகரெட் புகைப்பதையே வெறுக்கின்ற, அந்த புகையின் வாசனையே பிடிக்காத ஒருவரிடம் போய் பழகுங்க. அவருடைய நம்பிக்கையை பெறுவதற்காக முயற்சி செய்யுங்க. சிகரெட் பழக்கத்தை விட்டு விடுவீர்கள். வேறு எந்த வழியிலையும் நீங்கள் விடவே முடியாது. நீங்கள் சிகரெட் பிடிக்க விட வேண்டும், ஆனால் உங்கள் நண்பர்கள் சிகரெட் பிடிக்கிறார்கள், அவரிடம் பழகி கொண்டே நீங்கள் சிகரெட்டை விடவே முடியாது. அதனால் ரொம்ப அற்புதமான வழி இதுதான் தீர்வு. அப்போது மனுஷங்க நல்ல பழக்கம் ஏற்படணும்னா அது மனுஷங்கிட்ட பழகினா தான், நல்ல பழக்கம் உடையவரிடம் பழகினால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பழக்கம் ஏற்பட முடியும். நல்ல பழக்கங்கிறது தன்னிச்சையாக பெறுவதில்லை. அதுவும் ஒரு தொற்று வியாதி தான்.
நீங்கள் கெட்ட பழக்கம் உடையவரிடம் பழகினால் கெட்ட பழக்கம் உங்களுக்கு வரும். அதுமாதிரி நல்ல பழக்கம் உடையவரிடம் பழகினால் நல்ல பழக்கம் என்பது உங்களுக்கு வரும். அது வந்து தொற்று வியாதி தான். நல்ல எது எல்லாமே தொற்று தான். நோயும் சரி, பழக்க வழக்கமும் சரி, பண்புகளும் சரி, எல்லாமே தொற்று தான். அறிவும் சரி, தொற்று வியாதி தான். அறிவுடையவர்களுடன் பழகினால் அறிவு ஏற்படும். அறிவில்லாதவர்களிடம் பழகினால் அறியாமை நிரம்பியவர்களிடம் அன்பு செலுத்த, அவர்களின் நம்பிக்கை பெற முயற்சித்தால் நமக்கும் அறியாமை தான் அதிகரிக்கும். அதனால் நம்ம வந்து என்றைக்குமே வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய உறவுமுறை தான் நாம் தீர்மானிக்கிறது. நம்ம உறவுமுறையை கட்டமைக்க வேண்டும். நாம் யாரிடம் பழக வேண்டும், யாருடைய அன்பிற்கு ஏங்க வேண்டும், யாருடைய அன்பை எதிர்பார்க்க வேண்டும், அவர்கள் எப்படிப்பட்ட, அப்போ நாம் எப்படி இருக்கணும், கொஞ்சம் அறிவுபூர்வமாக இருக்கணும், சிந்திக்கணும், நல்ல பழக்கம் நம்மக்கிட்ட இருக்கணும், சுறுசுறுப்பாக உழைக்கணும் அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா சுறுசுறுப்பாக உழைக்கிறவங்ககிட்ட போய் பழகுங்க. சோம்பேறிகளிடம் பழகிக்கொண்டு சுறுசுறுப்பாக வாழ நினைக்காதீர்கள். சோம்பேறிகளிடம் வந்து ஒரு எப்போவுமே உங்களை வேலி போட்டுக்கோங்க. உங்கள் வாழ்க்கைக்குள்ளே சோம்பேறிகளுக்கு அனுமதி கொடுக்காதீர்கள். அவரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு சோம்பேறித்தனம் தான் அதிகரிக்கும். அதனால் நல்ல பழக்கம் அப்படிங்கிறத உருவாக்கிக்கணும்னா அது மனுஷங்கிட்ட இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களாக புத்தகத்திலிருந்து படித்து நல்ல பழக்கத்தை பெருசாக உருவாக்கிக்கவே முடியாது. சும்மா தெரிஞ்சுக்கலாம், கேள்வி ஞானம், அவ்வளோதான். அந்த நல்ல பழக்கம் உங்களுக்கு சொந்தமாக இருக்கணும் அப்படின்னா நல்ல பழக்கம் உடைய மனுஷங்கள்கிட்ட பழகணும். அப்போ தான் வந்து ஏன்னா நல்ல பழக்கம் உள்ள மனுஷங்கிட்ட பழகணுன்னா உங்களுக்கும் அந்த தகுதி வேணும். நல்ல பழக்கம் இருந்தால் தான் பழகவே முடியும். இல்லைனா நான் கெட்ட பழக்கத்தை கடைபிடிப்பேன், ஆனால் நல்ல பழக்கம் உடையவர்களிடம் பழகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கினா அது முடியவே முடியாது. நீங்கள் ஒன்றை இழக்க வேண்டும். உங்களிடம் கெட்ட பண்புகளை இழந்தால் மட்டும்தான் நல்ல பழக்கம் உடையவர்களின் நம்பிக்கையை பெற முடியும். அப்போது நல்ல பழக்கம் உடையவர்கள் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கும். தனி மனித வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். தனிப்பட்ட முறையில் நேசிக்க பழக்கணும். சும்மா நல்ல பழக்கம் உடையவங்கள்ட்ட சும்மா மேலோட்டமாக சார் வணக்கம், நல்லா சரி சார் அப்படின்னு இந்த அலுவலக உறவு முறை கூடாது. தனிப்பட்ட வகையில் நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும். தனிப்பட்டவன்னா நட்பு, ஒரு நண்பன், ஒரு வாடா போடான்னு பேசுகிற அளவுக்கு, உரிமையோடு பேசுகிற அளவுக்கு ஒரு உறவு முறை. அதுதான் வந்து உங்களுக்கு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தும். அது மாதிரி உரிமையோடு நீங்கள் யாரிடம் பேசுகிறீர்களோ அவர்கள் நல்ல பழக்கம் உடையவர்களாக இருந்தால் அப்போ தான் வந்து உங்கள்கிட்ட நல்ல பழக்கம் வரும். உரிமையோடு வாடா போடா, வாடி போடி, வாங்க, பெரியவங்கன்னா வாங்க, அவங்க வந்து நம்மளை பார்த்து வாடா போடான்னுவாங்க. அந்த உரிமை, அந்த உறவு முறை தான். அப்போ அவங்க வந்து தனிப்பட்ட வகையில் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது நாம் அந்த நம்பிக்கைக்கு தகுதியானவர்களாக மாற்ற வேண்டும். அவர்கள் நல்ல பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த நம்பிக்கைக்கு நாம் தகுதியானவர்களாக மாற்றும்போது நம்மிடமும் நல்ல பழக்கம் இருக்கணும். அப்போ தான் அந்த நம்பிக்கையை நாம் பெற முடியும். அதனால் வந்து ஒரு நல்ல பழக்கம் ஏற்படணும்னா நல்ல பழக்கம் உடையவர்களின் தனிப்பட்ட நம்பிக்கையை பெற வேண்டும். ஒரு உறவுமுறை அடிப்படையாக கொண்ட உரிமையோடு பழகுகிற அந்த நம்பிக்கையை பெற வேண்டும். அப்போ தான் வந்து எல்லாரையும் நீங்கள் வந்து உரிமையோட எல்லோரும் வாடா போடான்லாம் கூட முடியாது. அல்லது ஒருத்தர் நம்மளை வாடா போடாமல் நம்ம அவங்கள வாங்க போகணும், பெரியவங்களாக இருந்தால் வாங்க போகணுமோ அவங்க நம்மளை பார்த்து வாடா போடாமாங்க. அந்த உரிமை வந்து அது சாதாரணமாக வந்து கிடைக்காது. அது வந்து நம்பிக்கை ஏற்பட்டால் மட்டும்தான் கிடைக்கும். அந்த நம்பிக்கை ஏற்படும் போது அவங்க வந்து நல்ல பழக்கம் உடையவர்களாக இருக்கிறார்களா என்பதை பார்த்து உறவுமுறை தீர்மானிக்கும் பொழுது, உறவுமுறை நம்ம ஒருத்தருக்கு உரிமை கொடுக்குறோம், ஒரு நண்பருக்கு உரிமை கொடுக்குறோம், அவர் நம்மளை வாடா போடான்னு கூப்பிட்றாரு அப்படிங்கிற அந்த உரிமையை நமக்கு கொடுக்குறோம், அவருக்கு கொடுக்குறோம். அல்லது ஒரு பெரியவர் வந்து நம்மளை வாடா போடான்னு கூப்பிடுறாரு அப்படின்னா நாம் அவரை வாங்க போங்கன்னு கூப்பிடுறோம். அந்த உரிமையை நமக்கு அவர் கொடுக்குறோம் அப்படின்னா அவருக்கு முதல்ல நல்ல பண்பு இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். அவர் நிறைய மது அருந்துகிறார், புகைப்பிடிக்கிறார், அவர்கிட்ட போதை பழக்கம்லாம் இருக்குது அப்படின்னா அவருக்கு அந்த உரிமையை கொடுக்காதீங்க. அவரிடம் வந்து விலகி விடுங்கள். அவருக்கு நீங்கள் அந்த உரிமையை கொடுத்தால் அவரிடம் உள்ள கெட்ட பண்புகள் உன்னிடம் வந்துவிடும். அதனால் அவர்கிட்ட நல்ல பண்பு இருந்தால் அது உங்கள்கிட்ட வரும். அதனால் நல்ல பண்பு உடையவர்களுக்கு நீங்கள் அந்த உரிமையை கொடுங்க. அப்போ தான் வந்து நல்ல பண்புகள் வரும். அது மாதிரி ஒரு கணவன் மனைவி, ஒரு கணவன் வந்து ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்னா அந்த மனைவிக்கு நல்ல பண்பு இருக்கணும், நேர்மையானவராக இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த ஆணுக்கு அந்த பண்பு வரும். நேர்மையற்ற ஒரு பெண்ணை வந்து அந்த ஆண் நேர்மையானவனாக இருந்து ஒரு நேர்மையற்ற பெண்ணை வந்து தெரியாதனமாக காதலிச்சு கல்யாணம் பண்ணுறான் அப்படின்னா அப்போ அந்த ஆணுக்கும் அந்த பண்பு வந்து தொற்றி கொள்ளும். அது மாதிரி ஒரு பெண்ணும் வந்து நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்புறம் நேர்மையான ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்போ தான் அந்த பண்பு இந்த பெண்ணிற்கு வரும். நீ யாரை கல்யாணம் பண்ணாலும் அந்த உறவில் வந்து அந்த பண்பு என்பது
ஒருவருக்கொருவர் தொற்ற ஆரம்பிச்சிடும். தொற்று வியாதி தான் எல்லாமே. நல்ல பழக்கம் என்பதும் நல்ல பண்புகள் என்பதும் தீய பண்புகள் என்பது எல்லாமே தொற்றுகிற தன்மை உடையது. ஒருவரிடமிருந்து ஒருவருக்கு தொற்றுகிற தன்மை உடையது. அதனால் நாம் பாதுகாப்பு கவசம் அணிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப பாதுகாப்பு கவசம் அணிந்து கொண்டு தான் நாம் வாழ வேண்டும். அப்போ தான் நம்ம இந்த தொற்று வியாதிகளிலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும்.